Hi students, நாம் இந்த வீடியோல ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தின ரிவ்யூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன செக் பண்ணலைன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல இந்த காலேஜ் பத்தி என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, இந்த காலேஜ் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, இந்த காலேஜ் என்னென்ன சர்டிபிகேட் வாங்கியிருக்கு, இந்த காலேஜ்ல படிக்கிறது மூலமா நம்மளோட பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும், அந்த பிளேஸ்மெண்ட் மூலமா எவ்வளவு சேலரி வரைக்கும் நம்மளால வாங்கிக்க முடியும், அது மட்டும் இல்லாம இந்த காலேஜ்ல நம்ம நம்மளோட கட் ஆஃப் எவ்வளவு இருக்கணும், நம்ம எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படிங்கிற பத்தி ஃபுல் டீடைல்டா பார்க்கலாம். இந்த ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா NIRF ரேங்கிங்ல 77 பொசிஷன்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ்ல இருக்கிற கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா NBA அக்ரிடேட் பண்ணப்பட்டிருக்கு. அது எந்தெந்த கோர்சஸ் பாத்தீங்கன்னா BE-ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், B.Tech-ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரியான கோர்சஸ் NBA-ஆல அக்ரிடேட் பண்ணிருக்காங்க. NAC-ல A++ கிரேட் வாங்கியிருக்கு இந்த காலேஜ். இந்த காலேஜ் நம்ம படிக்கிறது மூலமா எல்லாருமே PhD முடிச்ச ஸ்டாஃப்ஸா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதிகமான நாலேஜ் நிறையவே இருக்கும். இண்டஸ்ட்ரீஸ் பத்தி பிராக்டிகலா நிறைய நாலேஜ் வச்சிருப்பாங்க. அது மூலியமா இவங்க நம்மளுக்கு சொல்லி தரதுனால ஈஸியா புரிஞ்சிடும். நம்ம இன்டர்வியூல ஆன்சர் பண்றதுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்ல ஒரு சேலரியில் இருக்கிற கம்பெனில நம்மளால பிளேஸ்மெண்ட்டை வாங்கிக்க முடியும். ஓகே, இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். B.Tech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, BE சிவில் இன்ஜினியரிங், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, BE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், BE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், BE மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், B.Tech ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், B.Tech கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரியான பல கோர்சஸ் இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம PG கோர்சஸ் இவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம PG கோர்சஸ் MA M.Tech இந்த மாதிரியான கோர்சஸ்மே ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ்ல ஒரு கம்பெனிஸோட ஹையஸ்ட் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 50 lakhs per annum வரைக்குமே இருக்கு. லோவஸ்ட் பேக்கேஜ் பாத்துக்கிட்டீங்கன்னா 4 lakhs per annum வரைக்கும் இருக்கு. அதாவது உங்களால 50 lakhs per annumல இருந்து 4 lakhs per annum இருக்கிற கம்பெனி வரைக்கும் உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்கிக்க முடியும். லாஸ்ட் இயர் மட்டுமே உங்க 91% ஆஃப் பிளேஸ்மெண்ட் காட்டியிருக்காங்க. இந்த காலேஜஸ்ல ரெக்ரூட் பண்ண வர ஒரு சில கம்பெனிஸ் நேம் நான் உங்களுக்கு சொல்றேன். அமேசான், அசென்சர், அமெரிக்கன் மெகாட்ரன், அசோக் லைலாண்ட், ஆஸ்பைர் சிஸ்டம்ஸ், HCL, IBM, Zoho, Google, Infosys, இந்த மாதிரியான பல கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் பல ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே உங்களை டியூன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரியான ஹையஸ்ட் சேலரியில் நீங்கள் வேலை வாங்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியுற மாதிரியே சொல்லி கொடுத்துருவாங்க. இதனால தான் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸாக இருக்கு. ஓகே, இதெல்லாம் சொல்லியாச்சு. ஓகேங்க, எனக்கு இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும், நான் எவ்வளோ மார்க் எடுத்து இதில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அதாவது 185 190 எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாகவே இந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா 1.25 லட்சத்திலிருந்து 2 lakhs வரைக்குமே இருக்கும். அதாவது நீங்க எடுக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்துமே உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா மாறும். ஓகே, நான் சொன்ன வரைக்கும் எல்லாமே ஓரளவு கவர் பண்ணிட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுனாலும் சரி, நான் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தா நல்ல ஸ்கோப் கிடைக்கும், ஃபியூச்சர்ல என்ன காலேஜ் நல்லா பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அது மட்டும் இல்லாம எப்படி காலேஜஸ் எனக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்றது அப்படிங்கிற டவுட் இருந்தாலும் சரி, குவரிஸ் இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீயா எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.